உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. லைவ் மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. நம்ம மிடில் கிளாஸ்க்கு இது ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட்னால இதை பற்றி பேசலான்னு நினச்சேன். இது அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக் எடுத்து போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே சார்ட்டை போட சொல்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் எவ்வளோ குறைஞ்சிருக்கு வருஷம்னு. அஃபோர்டபுள் ஹவுசிங்கிறதே மிடில் கிளாஸால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஹவுசிங். அதாவது அவங்க டெஃபினேஷன் ஆஃப் அஃபோர்டபுள் ஹவுசிங்னாலே என்னென்னா 40 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும் வீடுகள். இது இது கவர்மெண்ட் சப்சிடி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, 2019 38% ஆஃப் ஆல் புது வீடு லான்ச் பண்ணதெல்லாம் லெஸ் தென் 40 lakhs ஹவுஸ் நடந்து தான். 2023 அது 19% ஆகிடுச்சான். இந்த வாட்டி இப்போதைக்கு 20% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சப்ளை பட்ஜெட் ஹவுசிங் 18% இருக்குது. தட் இஸ் 100 ஃப்ளாட்டு காலியாக இருக்குன்னா 18 ஃப்ளாட்டு தான் 40 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே லக்ஸுரி ஹோம் அப்படின்னு சொல்கிறது 60 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு இன் ட்ராக்ஷன். நிறைய லக்ஸுரி ஹோம் இருக்குது, நிறைய சப்ளை இருக்குது. எஸ்பெஷலி பேண்டமிக்லேருந்து 7% இருந்தது, இப்போ 25% ஆயிடுச்சு. ஸோ மும்பை ரீஜன் தான் இதில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் க்ரோத். நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் அஃபோர்டபுள் ஹவுசிங்கே குறைஞ்சு இன்றைக்கி அஃபோர்டபுள் ஹவுசிங்கே இல்லை. சரி, இதெல்லாம் இங்கே ரீஜன்லாம் பார்க்குறத விடுங்க, நம்ம சென்னைக்கு வருவோம். சென்னையில் 30 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வீடு பார்க்கணுன்னு வைங்க, ப்ராப்பராக எல்லாம் டிசைன் பண்ணி ஒரு ஃப்ளாட்டு 30 லட்ச ரூபாய்க்கு வேணும்னு வைங்க, இங்கேருந்து நீங்கள் மகாபலிபுரம் பக்கம் போனால் தான் கிடைக்கும். கேளம்பாக்கம் வரைக்கும் 40 லட்ச ரூபாய்க்கு வீடு கிடைக்காது. இந்த 40 லட்ச ரூபா வீடை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட அங்கேருந்து நீங்கள் வேலைக்கு வரணுன்னா 2-3 மணி நேரம் ஆகும். வரது 3 மணி நேரம், போகிறது 3 மணி நேரம். நம்ம ஆஃபீஸில் ட்ரேடர் வினோத் மாதிரி ராணிப்பேட் பக்கத்தில் இருக்கிறார். அங்கேருந்து நீங்கள் மெட்ராஸுக்கு வரணுன்னா ஒரு 2 ஹவர் கார்த்தால ட்ரெயினில் தொங்கி ஒரு பஸ்ஸு மாதிரி வேலைக்கு வரணும். அதே மாதிரி திரும்பி போகிறச்ச முதல்ல இங்கேருந்து பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸுலேருந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே தொங்கி ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி அதுலேருந்து ஒரு ஸ்கூட்டரை பிடிச்சி போகணும். ஒரு 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் உங்களுக்கு ட்ராவல்லையே போயிடும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டிங்கிறது கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டினா இப்போ மெட்ரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெட்ராஸ்லேருந்து வேலூர் வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் இருந்ததுன்னு வைங்க. அந்த வந்தே பாரத் ட்ரெயின் உங்களால் அஃபோர்டு பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா, இங்கேருந்து வேலூருக்கு 1 hour ட்ரெயின். இப்போ ஜப்பான்லலாம் அப்படி தான், நான் போயிட்டு வந்தேன்ல எனக்கு தெரியும். ஒரு புல்லட் ட்ரெயின்லேயே சாதா புல்லட் ட்ரெயின் இருக்குது, காஸ்ட்லி புல்லட் ட்ரெயினும் இருக்குது. ஒரு 2 மணி நேரத்துக்கு டோக்கியோக்குள்ளே போனோம்னாலும் ட்ரெயின்லேயே போயிடும். ட்ரெயின்லேருந்து இறங்கி டோக்கியோவில் எங்கே நடந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு போயிடும். அதனால் டோக்கியோவில் காரில் போகிறதே ரொம்ப ரேர். சிங்கப்பூரும் அப்படி தான், எல்லோரும் பஸ்ஸும் ட்ரெயின்லேயும் தான் போவாங்க. இப்போ என்னன்னா நம்ம ஊரில் அது மாதிரி பஸ்ஸு கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. இப்போ நான் போரூர்லேயே சொல்கிறேன், நீங்கள் டிஎல்எஃப் பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து மெயின் ரோடு நீங்கள் பிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தானியே போயிடும். கார்த்தால் நீங்கள் அந்த ரோடுக்குள்ளே பின்னாடி போயிருந்தீங்கன்னா வெளில தான் ப்ராட் ரோடு, உள்ளெல்லாம் அந்த சின்ன சின்ன ரோடு இருக்கும். அங்கேருந்து ஐடியில் வேலை செய்கிறதுக்கு வண்டியில் வெளில வரதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கும், நீங்கள் வெளியே வர முடியாது. அதனால் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் பாம்பேக்கும் அகமதாபாத்துக்கும் நடுவில் ஒரு புல்லட் ட்ரெயின் போடுவேன்னு சொன்னார். 10 வருஷம் கழிச்சு இன்னும் புல்லட் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. புல்லட்டு தான் வந்தது, புல்லட் ட்ரெயின் வந்ததான்னு தெரில. என்ஃபீல்டு புல்லட் சேல்ஸ் தான் ஏறி இருக்குது. அதில் பணத்தை போட்டு லேண்ட் அக்விசிஷன் தான் நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல நீங்கள் புல்லட் ட்ரெயினை போடுறதுக்கு பதில் அந்த பணத்தை மெட்ராஸு, பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி
கல்கட்டா, இது மாதிரி டாப் 8 சிட்டிஸ்க்கு அலாட் பண்ணிங்கனாலே மெட்ரோ வேலை இன்னும் ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போ சென்னையில் மெட்ரோ ஃபேஸ் 2ன்னு வந்திருக்கு. இந்த மெட்ரோ ஃபேஸ் 2க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்கலன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. அப்படி கொடுத்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையும் மெட்ரோ கனெக்ட் ஆகிடும். இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக சிட்டி க்ரோ ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸில் மக்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, வீடு வாங்குவாங்க, வீடு கிடைக்கிறதுக்கு இம்ப்ரூவ் ஆகும், ஒரு இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும், ஓவரால் சிட்டிக்குள்ளே இருக்கிற வாடகையெல்லாம் குறையும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அகமதாபாத்துக்கும் பாம்பேக்கும் புல்லட் ட்ரெயின், இப்போ இந்த ஆல்ரெடி இருக்கிற வந்தே பாரத் ட்ரெயினில் பாதி வந்தே பாரத் காலியாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஹை எண்டு ப்ராஜெக்ட் போடுறத விட்டுட்டு நம்ம குட்டி குட்டி ப்ராஜெக்டில் போட்டுக்கிட்டே போனோம்னா சிட்டிக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். நீங்கள் ஒன்றும் சென்னை கொடுக்கணும்னு சொல்லலை, நீங்கள் 8 சிட்டியில் கொடுத்தீங்கனாலே அங்கங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். அடுத்தது சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம என்னென்னா எம்ஆர்டிஎஸ்னு ஒன்று இருக்குது, சபர்பன் ரயில்வேன்னு ஒன்று இருக்குது, பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, மெட்ரோன்னு ஒன்று இருக்குது. 4 இருக்குது சென்னையில். மெட்ரோ, பஸ்ஸு, சபர்பன் ரயில்வே, எம்ஆர்டிஎஸ். இது 4த்தையும் ஒரு அத்தாரிட்டிக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசி ஒரு அத்தாரிட்டிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, சிங்கப்பூர் மாதிரி ஊர்லலாம் அப்படி தான், சிங்கப்பூர் டோக்கியோலலாம் அது மாதிரி தான். ஒரே கார்டில் எந்த இதில் வேணால் போகலாம். நீங்கள் அது மாதிரி போனீங்கன்னா அந்த ஒரே கார்டில் எங்கே வேணால் ஏறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியராக இருக்கும். இப்போ இங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நீங்கள் மெட்ரோ பண்ணிங்கன்னா அங்கேருந்து வேளச்சேரி வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போயிடலாம். ஸோ சிட்டியில் திருவத்தியூரில் மெட்ரோ இருக்கும். மெட்ரோவில் நீங்கள் மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் மாதிரி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து எம்ஆர்டிஎஸ் பிடிச்சிங்கன்னா வேளச்சேரி போயிடலாம். ஸோ திருவத்தியூர்லேருந்து வேளச்சேரி 1.5 மணி நேரத்தில் உங்களால் போக முடியும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் மெட்ரோவும் ஓடி எம்ஆர்டிஎஸும் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சரே எப்படி பண்ணியிருக்கோன்னா, நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து மயிலாப்பூருக்கு மெட்ரோவும் ஓடும், அதே ரோட்டில் பஸ்ஸும் ஓடும். அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். ஸோ எங்கெல்லாம் மெட்ரோ இருக்கோ அங்கே பஸ்ஸு ஓட வேண்டாம், எங்கெல்லாம் எம்ஆர்டிஎஸ் இருக்கோ அங்கே பஸ்ஸை கம்மி பண்ணலாம், எங்கெல்லாம் சபர்பன் இருக்கோ அங்கெல்லாம் பஸ்ஸை கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணிவிட்டு ட்ரெயினை ஏற்றி விட்டிங்கன்னா ஓவராலாக லாஸு குறையும். அப்போ லாங் டிஸ்டன்ஸுக்கு மக்களால் குயிக்காக ட்ராவல் பண்ண முடியும்னா ஈஸியாக இந்த ரேட்டெல்லாம் குறையும். 25 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் வேளச்சேரி பக்கமே போக மாட்டாங்க. இன்றைக்கி வேளச்சேரி தாண்டி வீடுலாம் இருக்குன்னா எம்ஆர்டிஎஸும் ஒரு காரணம். அப்போ இங்கேருந்து நீங்கள் மகாபலிபுரம் வரைக்கும் இழுத்து ஆக்சுவலி கரெக்டாக ட்ரெயின் போட்டிங்கன்னா 45 மினிட்ஸில் மகாபலிபுரம் போயிடும். அது வரைக்கும் போனீங்கன்னா அந்த ஏரியாலாம் டெவலப் ஆகி கொஞ்ச நாளைக்கு அது வீடு வாடகையெல்லாம் குறையும். ஸோ ஹோலிஸ்டிக்காக நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா தான் ரியல் எஸ்டேட் விலை குறையும். அதை விட்டுட்டு எல்லாம் ஹாப்பஸாடாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏழைங்களும் மிடில் கிளாஸும் வீடு வாங்கவே முடியாது இந்தியாவில். நன்றி, வணக்கம்.